ஐயா, எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்கு. என்ன அது? நாம இந்த பயிற்சியோட ஆரம்ப கட்டத்தை அம்மனோட மந்திரத்தை சொல்லி ஆரம்பிப்போமா? என்ன மந்திரம் அது? ஓம் மாத்ரே நமஹா. சரி, நாம இந்த பயிற்சியை இந்த மந்திரத்தோடவே ஆரம்பிக்கலாம். சரிங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி இப்படி உட்காரு. மூச்சை இழுத்துக்கோ. நல்லா ஆழமா இழுத்துக்கோ. இன்னும் ஆழமா. அப்படியே கட்டுப்படுத்து. உன்னோட மூச்சை அப்படியே இழுத்து புடி. எல்லா வகையான குரல்களும் உன்னோட அடி வயித்துல இருந்து தான் வெளியே வரும். அதுக்குள்ள நான் செத்து போயிடுவேன் குருவே. இல்ல, சாக மாட்டேன். நிச்சயமா செத்துருவேன். இல்லன்னு சொல்றல, நல்லா பயிற்சி பண்ணு. அட நல்லா பண்ணு. இங்க பாரு, ஒருவேளை நீ இந்த மாதிரி பயிற்சி பண்ணாம இருந்தனா இந்த கலை உனக்கு வரவே வராது. இல்ல, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க குருவே. நான் மறுபடியும் பயிற்சி பண்ண முயற்சி பண்றேன் குருவே. சரி, பண்ணு. நீ மறுபடியும் முயற்சி பண்ணு. மூச்சு காத்த நல்லா உள்ள இழுத்துக்கோ. நல்லா ஆழமா. இப்ப என்ன கவனி. ஓம் மாத்ரே நமஹா. ஓம் மாத்ரே நம. என்ன பார்த்த இல்ல? அதே மாதிரி நீயும் முயற்சி பண்ணு. செஞ்சு காட்டு. ஓம் மாத்ரே நமஹ. இன்னும் நல்ல கவனமா. ஓம் மாத்ரே நமஹ. உதட அசையவே கூடாது. அடி வயித்துல இருந்து. ஓம் மாத்ரே. அப்படி இல்ல. அட இங்க பாருப்பா, நான் என்னோட வேலையை முடிச்சிட்டேன். நீ இதை எப்படி பண்ணணுங்கிற நுணுக்கத்தை சொல்லி கொடுத்துட்டேன். இனிமே இதை கத்துக்கிறது நீ பயிற்சி பண்ற நுணுக்கத்தை பொறுத்து தான் இருக்கு. இதுக்கப்புறம் உன்கிட்ட என்னால மல்லு கட்டவே முடியாது. ஆனா நீ இப்ப எந்த முறையில பண்ணிக்கிட்டு இருக்கியோ, இப்படியே பண்ணனா இதை கத்துக்கிறதுக்கு உனக்கு பல யுகங்கள் ஆகும்பா. என்ன படைச்ச தாயே, கருணை உள்ளம் கொண்ட தெய்வமே, இன்னைக்கு நான் இன்னொரு லட்சியத்தோட உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன் தாயே. அந்த லட்சியம் எங்க ராஜ்யத்தோட கஜானாவை காப்பாத்துறதுதான். எங்க நாட்டுடைய மகாராஜா எந்த வகையிலையும் ஏமாந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னோட இந்த முயற்சியில நான் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும் தாயே. எனக்கு போராடுறதுக்கான வலிமையை கொடுங்க தாயே. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். நான் இந்த கலையை முழுசா கத்துக்கிற வரைக்கும் ஒரு துளி உணவோ இல்ல தண்ணியோ கூட எடுத்துக்க மாட்டேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாயே. ஓம் மாத்ரே நமஹ. 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 நன்றி தாயே. உங்க உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ என்னோட சந்தோஷத்தை வார்த்தைகளால எப்படி விளக்குறதுன்னு தெரியல தாயே. உங்களோட இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். உங்களை எந்த வகையில புகழ்றதுன்னு எனக்கே தெரியல தாயே. ஆனா எனக்கு வேற ஒரு வழி இருக்கு. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும்.
யாருடைய புகழ பக்தியோட பாடினா உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் தாயே. உங்களுடைய சுவாமி உங்களோட ரூபத்துல சரிபாதியா இருக்கிற, கடவுளுக்கெல்லாம் கடவுளா இருக்கிற பரமேஸ்வரன் அந்த சிவசங்கரனுடைய புகழ் வாழ்க. नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्मांगराय महेश्वराय नित्याय शुद्धाय दिगंबराय तस्मै नकाराय नमः शिवाय। नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्मांगराय महेश्वराय नित्याय शुद्धाय दिगंबराय तस्मै नकाराय नमः शिवाय। உன்னால இத மறுபடியும் செஞ்சு காட்ட முடியுமா? नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्मांगराय महेश्वराय சாரதா, எங்க இருக்க சாரதா? சீக்கிரம் வெளியில வா. என்ன எங்க பாத்துக்கிட்டு இருக்க? உன் கண்ணு முன்னாடி தானே இருக்கேன், என்ன பாரு. இப்போ இந்த ஆடா பேசினது சரியா சொன்ன சாரதா, இது நானே தான். பேச தெரிஞ்ச ஆடா. சாரதா, என்ன வாய்க்கு வந்தபடி பேசுற? இது ஒண்ணும் ஆடு கிடையாது, எங்க அப்பாவுடைய ஆத்மா. ஆட்டுடைய ரூபத்துல நம்ம எல்லாரையும் பார்க்க வந்திருக்காரு. அதான் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப புரிஞ்சுதா நான் யாருன்னு? இதுக்கு முன்னாடி நானு நினைச்சிட்டு எதுக்கோ சாப்பாடு போட்டீங்களே, ஆனா இப்பதான் முதல் முறையா வரேன். எங்க எனக்கு பிடிச்ச அந்த லட்டு எனக்கு ஊட்டி விட ஆசைப்பட்டல. என்னம்மா அப்படி பாக்குற? உன்கிட்ட தானே கேக்குறேன். அம்மா குண்டப்பா, சீக்கிரமா இங்க வாங்க. அட ஏன் கத்தல? இப்ப என்ன நடந்தது? ஆத்மா வந்திருக்கு. என்ன ஆத்மாவா? ஆமா, ராமோட அப்பாவோட ஆத்மா இங்க வந்திருக்கு. எங்க? இங்க தான் நின்னுட்டு இருக்கு. அது ஆடு தானே? இல்ல இல்ல, அது ஆத்மா தான். என் மாமனாரோட ஆத்மா. அதுக்கு வணக்கம் சொல்லு. அவளை ஏன் அடிக்கிற லட்சுமி? இது நானே தான். உன்னை தொட்டு தாலி கட்டின உன் புருஷன் வந்திருக்கேன். என்ன சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு இருக்க? இங்க பாரு. ஆமா, நானே தான் ராமனோட அப்பா வந்திருக்கேன். அம்மா, என்னம்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? அப்பா நம்மள பார்க்க எவ்வளவு தூரத்துல வந்திருக்காரு. வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. சரி போமா, போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ போ. அம்மா, காலை தொட்டு கும்பிடுமா. ராமன் சொன்னது காதல விழலையா? கால விழு. மஞ்சள் குங்குமத்தோட நீடூழி வாழ்கன்னு சொல்ல முடியாது, ஆனா எப்பவும் இப்படி அமைதியாவே இரு. ஒருவேளை இந்த மௌன விரதத்தை நான் இருக்கும்போது நீ கடைப்பிடிச்சிருந்தா நாள் பாய்சில போயிருக்க மாட்டேனேமா. உண்மையிலேயே பக்தியோட ஜபிச்சுக்கிட்டு இருக்கியா, இல்ல வெறும் ஜபமாலைய கையில வச்சுக்கிட்டு இருக்கியா? இவரேதான் இவரோட அப்பா. இதுல எந்த சந்தேகமும் இல்ல. இவ்ளோ கடினமான வார்த்தையால யாராலையும் திட்டவே முடியாது. சுமங்கலி பாபா, என்னடா பாக்குற குண்டப்பா? நீ ஏன் காலில் விழ மாட்டியா? ஆயுஷ்மான் பாபா, ஒழுங்கா படிக்கிறியா இல்ல மணியை பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கியா? பலிக்கல. சாப்பிட்றீங்களான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. எனக்கு பசிக்குதே. என்ன சொல்றா அவ? இவங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்க சொல்றாங்க. உடனே செஞ்சு தராங்களாம். வேற என்ன? லட்டு தான். சரி சரி, சீக்கிரம் கொண்டு வாங்க, சீக்கிரம் கொண்டு வா. சரி சரி. என்ன சரி சரி? அது சாப்பாடும் செஞ்சு கொண்டு வர, கூட லட்டுவும் செஞ்சு கொண்டு வர. எல்லாரு மாமியார் சரியில்லைனாலும் வீட்டுக்கு நல்ல மருமக கிடைச்சிருக்கா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கமா? வெக்கப்பட்டுட்டு இருக்க. நீ இப்படி வெக்கப்பட்டுக்கிட்டே இருந்தா எனக்கு லட்டு யார் கொண்டு வருவா? ஏன்னா இன்னொரு விஷயம், உன்னை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி இருக்கு. உன் புருஷனை நல்லபடியா கவனிச்சுக்கணும். உனக்கு நல்ல புருஷன் கிடைச்சிருக்கேன். இதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். சரிம்மா, போய் எனக்கு லட்டு கொண்டு வா. எதுக்கு அப்படி சிரிச்சிட்டு
சிரிச்சுட்டு இருக்கீங்க? உங்களை பார்த்தா சிரிப்பு தானே வருது. இது ஒண்ணும் என்னோட அப்பாவே இல்ல. இது ஒரு சாதாரண ஆடுதான். நான் தான் எங்க அப்பா மாதிரி உங்ககிட்ட சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்க நிஜமாவே ஆடுதான் பேசுதுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா? ஆனா நீங்க தான் பேசவே இல்லையே. அங்கதான் விஷயமே இருக்கு சாரதா. உண்மையிலேயே பேசுனது நான் தான். என்ன என் உதடுதான் அசையாம இருந்தது. இதத்தான் பச்சி பாஷைன்னு சொல்லுவாங்க அம்மா. பொம்மலாட்டத்தை நடத்தினார்ல, அவர்கிட்ட இருந்தா இதை கத்துக்கிட்டேன். லக்ஷ்மி, என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? உன் மருமக கிட்ட சாப்பாடு ஏற்பாடு பண்ண சொல்லு. இவ்வளவு சீக்கிரம் எப்படி கத்துக்கலாமா? எல்லாம் அந்த அம்மனுடைய கருணை தான் குண்டப்பா. இங்க பாரு, கடுமையா முயற்சி பண்ணா இந்த உலகத்துல நாம எதை வேணாலும் சாதிக்க முடியும். சரி வா போலாம். எங்க? ஒருத்தருக்கு மகாராஜா கிட்ட இருந்து பரிசு வாங்கி தர வேண்டியிருக்கு. அதுக்கான நேரமும் வந்துருச்சு. இன்னைக்கு அவன் ராசி பலன்ல 7 நாட்டு சனி வந்திருக்கு. எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு நாம மட்டும் பணக்காரங்களாக போறோம். அடடே வாப்பா, வா வா. உன்னோட இந்த கிளி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு? இப்பதான் மூக்கு மூட்டை சுவையான சாப்பாடு சாப்பிட்டு இருக்க. இது என்ன சொல்லுதுன்னா, வயிறு நிறைய ருசியான சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு பானத்தை குடிக்கலன்னா மனசுக்கு திருப்தியே இருக்காதா? எனக்கு இப்போ பானத்தை குடிக்கணும்னு ரொம்ப ஆசையா தான் இருக்கு. ஓ அல்லா, அப்ப ஏற்பாடு பண்ணலாம் குருஜி. பாடங்கிறது யாருக்கு தான் பிடிக்காது. குருமாதாவை கூப்பிட்டு எல்லாருக்கும் நல்ல பாடத்தை பரிமாற சொல்லுங்க. அப்பதான் இந்த வாயாடி கிளியும் ரொம்ப சந்தோஷப்படும் குருஜி. எங்க குருஜி எல்லாருக்கும் ஒரு அற்புதமான பாடத்தை கொடுத்தாருன்னு எல்லாரும் முன்னாடி உங்களை பெருமையா பேசும். ஆமா குருஜி, பாடத்தை வர வைக்க இப்பவே குருமாதாவை கூப்பிடுங்க. என்ன கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லையே. சுவாமி நினைச்சீங்கன்னா நான் தயாரா வந்துருவேனே. நீங்க பானம் குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல சுவாமி, இந்தாங்க உங்களுக்கான பானம் கொண்டு வந்திருக்கேன். அடா அல்லா அல்லா, அண்ணியாரே, நம்ம ஆச்சாரியார் மனசுல பானம் குடிக்கணுங்கிற எண்ணம் வந்ததுங்கிறத எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? இதுக்கு பதிலும் என்னோட சுவாமியால தான் சொல்ல முடியும். அவரு ஒரு தீர்க்கதரிசி, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாரு. நிகழ்காலம், எதிர்காலம், வருங்காலம் எல்லாத்தையும் அவரால கணிக்க முடியும். நான் பானம் பண்ணி வச்சிருக்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால அதை குடிக்கணும்னு அவருக்கு ஆசை வந்துருச்சு. அவ்வளவுதான் விஷயம். குடுப்பனன்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? இதத்தான் குடுப்பனன்னு சொல்லுவாங்க. சரி, நீ உள்ள போ. உள்ள போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. உத்தரவு சுவாமி. எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு. நான் நம்ம வீட்டு எருமை மாடுக்கு தீனி போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். போய் வேலை பாரு. உன் கிளிக்கு நல்லா ஊட்டி விடு. ஏன்னா இந்த கிளியை வச்சுதானே நாளைக்கு நாம 5 லட்சம் தங்க நாணயங்களை சொந்தமாக்கிக்க போறோம். ஊட்டி விடு, நல்லா ஊட்டி விடு. வருணமாலா, உன்னை கூப்பிடுறது நான் தான். உன்னோட செல்ல எரும மாடு. எரும மாடா பேசுறது? நீ ஏன் எனக்கு தினமும் மோசமான தீவினைய வைக்கிற? கொஞ்சம் கூட ருசியே இல்ல. இந்த தீவினைய எந்த எரும மாடும் சாப்பிடாது. உண்மையாவே பேசுதே. பிரபு, எரும மாடு பேசுது. பிரபு, எரும மாடு பேசுது. சுவாமி, எரும மாடு பேசுது. சுவாமி, சுவாமி, நம்ம வீட்டு எரும மாடு பேசுது. என்ன சொன்ன? எரும மாடு பேசுது சுவாமி. என்ன? அதோட வாயை திறந்து ரொம்ப நல்லா பேசுச்சு. அத நான் என் காதால கேட்டேன். என்ன உளறிட்டு இருக்காங்க? உனக்கு மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி கண்ணா பின்னான்னு உளர்ற? எரும மாட்டால எப்படி பேச முடியும்? அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு பிரபு. உண்மையாவே இந்த எரும மாடு என்கிட்ட பேசுச்சு. நீங்க வேணும்னா வாங்க, நீங்களே வந்து பாருங்க. எழுந்து வாங்க. வாங்கன்னு சொல்றேன். வாங்க சுவாமி, சீக்கிரம் வாங்க. வாங்க, வந்து நீங்களே இந்த அதிசயத்தை பாருங்க. நான் பார்த்த அந்த அதிசயத்தை நீங்களும் பார்த்தாகணும். ஐயோ, சீக்கிரம் வாங்க சுவாமி. தாங்க முடியலையே. நீங்க மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க.
சொல்லுங்க எருமை அவர்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. பேசுங்கள் எருமை அவர்களே, பேசுங்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட நல்லா பேசுனீங்கல்ல, அதே மாதிரி இப்ப திரும்பவும் பேசி காட்டுங்க. பாத்தீங்களா, உங்களை பார்க்க என்னோட சுவாமியே நேர்ல வந்திருக்காரு. உங்களோட எல்லா பிரச்சனைகளையும் அவர்கிட்ட சொல்லுங்க. சொடுக்கு போடுறதுக்குள்ள உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் என் சுவாமி தீர்த்து வச்சிருவாரு. என்னன்னு சொல்லுங்க, சொல்லுங்க. வாயை திறந்து பேசுங்க. இதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசுனீங்கல்ல. போதும் போதும், உளறத கொஞ்சம் நிறுத்துறியா? உனக்கு நிச்சயமா மூளை குழம்பி இருக்கணும். இவர் வச்சிருக்கிற கிளி பேசுது, அதுக்காக உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் பேசுன்னு அர்த்தமா என்ன? இன்னைக்கு எருமை மாடு பேசுச்சுன்னு சொல்ற, நாளைக்கு நாய் பேசுச்சுன்னு சொல்ல போற, நாளைக்கு பூனை பேசுச்சுன்னு சொல்ல போறியா? இதெல்லாம் சாத்தியமா? இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? பார்த்தேன் சுவாமி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன். அது என்கிட்ட வாயை திறந்து நல்லா பேசுச்சு. அது சொல்லுச்சு. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. யாராவது ஒரு நல்ல வைத்தியரா பார்த்து அவர்கிட்ட மருந்து வாங்கி நல்லா அரைச்சு சாப்பிடு. பின்ன எருமை மாடு அது பேசுறதாவது. நான் தான் கத்துன. வா 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 வா. வைத்தியர் பார்த்தாருன்னா அவரும் குழம்பிடுவாரு. சரியான பைத்தியக்காரி. அட கடவுளே, இவங்க உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஆனா லாமா அங்கதான் இழுக்கான். என்ன பண்ணது இப்ப? என்ன பண்ணது? இந்த சத்தம் எங்க இருந்து வருது? யாரது? யாரதுன்னு கேக்குறேன்ல. பிரபு, நல்லா தெரிஞ்சு போச்சு. அந்த எறும்பு தான் நம்மள மறுபடியும் கூப்பிடுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, தயவு செஞ்சு நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. நீ ஒண்ணு பண்ணு, உன்னோட அறைக்கு போய் நல்லா ஓய்விடு. என்ன? போமா போ. ஆகட்டும் சுவாமி. ஏதோ சத்தம் கேட்டுச்சே, அந்த சத்தம் எங்க இருந்து வந்திருக்கும்? அந்த சத்தம் எனக்கு நல்லா கேட்டுச்சே. இறங்கடா. எங்க இருந்தோ சத்தம் வந்துச்சு, அது எங்க இருந்து வந்ததுன்னு தான் தெரியல. யாரா இருக்கும்? ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணனா இருக்குமோ? என்ன குருதேவா, அந்த பண்டிதர் ராம இது வரைக்கும் உங்களை சபையில நிறைய வாட்டி தலகுனிய வச்சான்றதுக்காக எப்ப பார்த்தாலும் நீங்க அவன் நினைப்பாவே இருந்துகிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல குருதேவா. நீங்க பானத்தை அறுத்தி சந்தோஷமா இருங்க. நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனை பார்த்தா நீங்க எல்லாரும் என் பேய பார்த்த மாதிரி பயப்படுறீங்க. அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் என்ன அவ்வளவு பயங்கரமான ஆளா? நீங்க தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஏற்கனவே எங்க குருஜி நொந்து போயிருக்காரு. மறுபடியும் நீங்க அவர் நோகடிக்காதீங்க. அவரால் இதுக்கப்புறம் எதையுமே தாங்க முடியாது. அதுக்கப்புறம் எங்க குருதேவரோட நிலைமை அதோ கதியாயிடும். குருதேவா, நீங்களா போய் இப்படி பயப்படுறீங்க? நீங்களாம் அவனை பத்தி பேசுறதுக்கு அவன் லாய்க்கே இல்லாதவன். ஆனா நீங்க மன்னரே உங்களை பார்த்து தலை வணங்குற பெரிய மகானாச்சே. ஆனா அந்த ஆளை பார்த்தா சாதாரண புள்ள பூச்சி மாதிரி இருக்கிறான். அந்த ஆளுக்கெல்லாம் போய் அட விட்டு தள்ளுங்க குருவே. எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த குளிர்பானத்தை நிம்மதியா குடிங்க. குடிங்க குடிங்க. ஏ அல்லா. ஆஹா, பிரமாதம். நாளைக்கே நம்ம ஆசை நிறைவேற போகுது. அல்லா அல்லா. யாரோ வந்திருக்காங்க. கண்டிப்பா இங்க யாரோ வந்திருக்காங்க. அந்த ராமகிருஷ்ணன் தான் இங்க வந்திருப்பானோன்னு என் மனசுக்கு தோணுது. இந்த வாசனைய வச்சே சொல்லுவேன், நிச்சயமா அவன் தான். யோ குருதேவா, முதல்ல நீங்க அந்த ஆளை நினைச்சு பயப்படுறத நிறுத்துங்க. நேத்து அரசவையில அந்த ஆளை எப்படி அவமானப்படுத்தினேன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இந்நேரம் அவன் தன்னோட வாழை சுருட்டிக்கிட்டு ஒரு மூலையில உட்காந்துருப்பான். இனி என்னைக்குமே உங்களை பகைச்சுக்கணுங்கிற எண்ணமே அவனுக்கு.
என்ன ஆச்சு? தொண்டை போச்சு. என்ன போச்சு? என்ன போச்சு, எங்க போச்சு, எப்படி போச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. குரல் போயிடுச்சா? சரி போகட்டும், விடு. எப்ப சரியாகுதோ ஆகட்டும். இதுக்கு போய் இவ்வளவு கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்ப நாங்க எல்லாரும் இனிமையான குரலால ஒரு பாட்டு கேட்கணும்னு ஆசைப்பட்டோமா என்ன? ஆனா நாளைக்கு அங்க. நாளைக்கா? என்ன நாளைக்கு என்ன நடக்கும்? நாளைக்கு நம்ம அரசவைக்கு போறோம். அங்க உன் கிளை பேச வேண்டியதெல்லாம் பேசும். நமக்கு சேர வேண்டிய தங்க காசை வாங்கிக்கிறோம். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. சரி சரி, போய் ஓய்வெடு. நாளைக்கு நாம நிறைய தங்க காசுகளை எண்ண வேண்டியிருக்கு. அதனால இப்ப நீ போய் நல்லா ஓய்வெடு.